நான் வந்து இன்றைக்கி பால் கொழுக்கட்டை பண்ணியிருக்கிறேன் ட்ரெடிஷ்னலான முறையில். இது எப்படி வந்து பழைய காலத்துலலாம் செய்வாங்கன்னு வெல்லம் போட்டு பண்ணணும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். அரிசி மாவு, வெல்லம், தேங்காய் தான், பாசிப்பருப்பு. ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் பண்ணி பாருங்கள். இது எப்படி பண்ணுறதுன்னு நான் செஞ்சு காமிக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம பால் கொழுக்கட்டை பண்ண போகிறோம். ஒரு ட்ரெடிஷ்னலான பால் கொழுக்கட்டை. இது எங்கள் வீட்டில் வந்து இது எங்கள் ஊர்லேயும் சரி எங்கள் வீட்லேயும் சரி பால் கொழுக்கட்டை இப்படி தான் நாங்கள் பண்ணுவோம். இதுக்கு வந்து நான் வந்து 200 பாசி பருப்பு கழுவி நம்ம வந்து நல்லா வேக வச்சுக்கிறோம். நல்லா குழைய பாசி பருப்பை நல்லா வேக வச்சுக்கிறணும். நல்லா அந்த பாசி பருப்பு வந்து நல்லா குழைய வேக வச்சு எடுத்து வச்சுக்குவோம். இதுக்கு தேவையானது பச்சரிசி மாவு தான். அதையும் நம்ம வந்து கலந்து நான் காமிக்கிறேன். இது முதல் வந்து இது நல்ல குழைய வேகட்டும் பாசிப்பருப்பு. இதுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம். இது நல்லா ஒரு 3 விசில் விட்டால் நல்லா குழஞ்சிரும். நம்ம பால் கொழுக்கட்டைக்கு பருப்பு வேக வச்சுட்டோம். பாசிப்பருப்பு வேக வச்சிடணும். நான் இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் மாவு, பச்சரிசி மாவு. நீங்கள் கடையில் வாங்கின மாவும் போட்டுக்கலாம், நம்ம வீட்டில் அரைச்சாலும் போட்டுக்கிறலாம். இல்லை நான் வந்து 1.5 டம்ளர் நான் போடுறேன். ஒன்றரை டம்ளர் மாவு போட்டிருக்கேன். இதில் வந்து சால்ட்டு போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம். உப்பு போட்டு சும்மா சாதாரண தண்ணி ஊற்றலாம். நம்ம வந்து இதை வந்து உருட்டியும் போடுவாங்க. சில பேர் வந்து உருட்டி போடுவாங்க. சில பேர் இடிப்பு கட்ட ஸ்டார் இருக்குல்ல, ஸ்டார் அச்சு, அந்த ஸ்டார் அச்சில் கூட நம்ம வந்து இதை அப்படியே நல்லா புளிஞ்சிடலாம். ஸோ வெறும் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா வந்து பிசைஞ்சுக்கிடுவோம். எப்பயும் போல இடியப்பத்துக்கு சுடுதண்ணி ஊற்றுவோம். அது இல்லாமல் நம்ம வந்து பச்சை தண்ணியே ஊற்றி நம்ம வந்து நல்லா பிசைஞ்சுக்கிடுவோம். இது நல்லா ஒழுங்காக பிசைஞ்சு வச்சுக்கிடுவோம். இதே மாதிரிக்கு நல்லா பொழுன்னு இல்லாமல் நல்லா எப்பயும் இடியப்பத்துக்கு பிசைகிற மாதிரியே நம்ம நல்லா பிசைஞ்சிருவோம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதில் தேங்காய் பால்லாம் ஊற்றுறதுனால ரொம்ப நல்லது. இது நல்ல அகலமான பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். இந்த கொதிச்சதில் வந்து முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்க, நிறையா பேர் வீட்டில் இருக்கிறதுனால இந்த மாதிரி கையிலையே இந்த பச்சரிசி மாவை ஒன்றா உருட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இந்த பச்சரிசி மாவை இந்த மாதிரி கையிலையே உருட்டிடுவாங்க. நீளமாக உருண்டையாக இதெல்லாம் வந்து முன்னாடி உருட்டுவாங்க. இப்போல்லாம் நம்மளுக்கு உருட்டுறது வந்து இந்த வெண்ணி தண்ணியில் போட்டுரும். நல்லா கொதிக்கணும் தண்ணி. அப்போ தான் இந்த கொழுக்கட்டைங்கெல்லாம் வந்து நல்லா வேகும். இந்த அரிசி கரையாமல், அரிசி மாவு வந்து நல்லா கரையாமல் இது பண்ணணும்னா நல்லா மலமலன்னு கொதிக்கணும். நாங்கள் வந்து இப்போ வந்து ரொம்ப டைம் இல்லை அப்படின்னால வந்து நம்ம இடியப்போ உரல் இருக்கு இல்லையா, அதில் நல்ல பெரிய அச்சு எதுனாச்சும் பார்த்துக்கிறணும். பார்த்துட்டு இந்த தண்ணி நல்லா கொதிக்கும் போது அதில் புழிஞ்சு விட்டுறணும் எல்லாத்தையும். இங்கே பாருங்கள், கலக்கமாக வந்து நல்லா புழிஞ்சு விட்டுறணும். அப்படியே கலக்கமான பாத்திரம் வந்து நல்ல அகலமான நல்ல பாத்திரம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா வேகும். அது இல்லாட்டினா நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டிடும். அதுக்காக தான் இப்போ புழிஞ்ச உடனே நம்ம வந்து கிண்டி விட்டுறக்கூடாது. கொஞ்சம் நல்லாவே இதாகட்டும், வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம இது பண்ணுவோம். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். கலகலன்னு எவ்வளோ தண்ணி ஊற்றணும், வெந்துருச்சு பாருங்கள். இப்படி நான் ஒன்றா தனித்தனியாக நல்லா வெந்துடணும். இப்படி இங்கே பாருங்கள், தனித்தனியாக வெந்துடும். இதில் வந்து உங்களுக்கு லேசாக கொஞ்சமாவது உப்பு போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இதில் வந்து நம்ம வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு வெல்லம் போடணும். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் இதில் வெல்லம் போடணும். இது நல்லா வெந்துருச்சு. நம்ம வெல்லத்தை வந்து கரைச்சிக்கிடுவோம். நம்ம வெல்லத்தை வந்து கொஞ்சம் நல்லா கரைச்சிக்கிடுவோம். மண்ணெல்லாம் இல்லாமல் நல்லா வடிகட்டி நம்ம அந்த இதில் ஊற்றிக்கிறோம். பாகுலாம் வேண்டாம், இது கரைஞ்சா போதும். வடிகட்டுற அளவுக்கு கரைஞ்சா போதும். இது வெல்லம் வந்து நல்லா மண் இருக்கிறதுக்காக நம்ம சும்மா கரைச்சிட்டோம். பாகு பதம்லாம் வேண்டாம். இதை அப்படியே இறக்கி வச்சுருவோம். நம்ம இந்த மாவு பச்சரிசி வந்து கொழுக்கட்டை பண்ணி போட்டிருந்தோம் இல்லையா, இந்த இதுலையே நல்லா வெந்திருக்கணும். கட்டாயம் வந்து இது நல்லா வெந்திருக்கணும். வெந்தாதான் வந்து இதாகும். இல்லை ஜீனி இப்போ வெல்லம் போட்டுட்டோம்னா அது இதாகாது. நம்ம வந்து இதுக்கு கட்டாயம் வந்து வெல்லம் தான் போடணும், ஜீனி போடக்கூடாது. இதில் வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடுவோம். பாகு மண்ணு இல்லை இருந்தால் போயிடும் அதில். அவ்வளோதான். இதுக்கு வெல்லம் போட்டால் வெல்லம் தான் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக நல்லாயிருக்கும். இந்த இதில் இந்த பாசி பருப்பு நம்ம வேக வச்சுருந்தோம்ல,
பாசிப்பருப்பு வேக வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதையும் இதில் ஊற்றிடுவோம். அவ்வளோதான். இதுக்கு உங்களுக்கு நல்ல ஜீனி உங்களுக்கு வெல்லம் எவ்வளோ இனிப்பு எவ்வளோ பத்துதோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் கரெக்டாக போட்டிருக்கேன். சில வெல்லங்கள் ரொம்ப நல்லா இருக்காது, இனிப்பாக இருக்காது. அதனால் கொஞ்சம் பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. தேங்காய் பால் எடுத்தாலும் சரி, நான் நெய்ஸாக அரைச்சாலும் சரி, நான் தேங்காய் எலசுனால நான் நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டேன். இதில் ஊற்றிட வேண்டியதுதான். இது ரொம்ப கொதிக்கலாம் வேண்டாம். தேங்காய் பால் ஊற்றிட்டோம்னா கொதிக்கக்கூடாது. உங்களுக்கு இது எவ்வளோ தண்ணியாக வேணுமோ கெட்டியாக வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நம்ம இது ரொம்ப கம்மியாக தான் நம்ம போட்டோம். 2 டம்ளர் தான் மாவு, 1.5 டம்ளர் தான் மாவு போட்டோம். 200 பருப்பு போட்டிருக்கோம். இது தண்ணியாக தான் இருக்கணும். இனிப்பாக அந்த தேங்காய் பால் இதெல்லாம் இது பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம நல்ல பால் கொழுக்கட்டை இப்போ பண்ணிட்டோம். இதை நீங்களும் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ. பாய்.